அஸ்ஸலாமுஅலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். வெக்கேஷன் சீரீஸில் இது பார்ட் 3 வீடியோ. நாங்கள் துபாயிலேருந்து இந்தியா வரும்போது இங்கே துபாயில் எங்களோட நெய்பராக இருக்கிறவங்க அவங்க வீட்டுக்கு கொடுக்க சொல்லி சில திங்ஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க ஊர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால். ஸோ காரைக்காலில் அவங்களோட திங்ஸை நாங்கள் கொடுக்கறதுக்காக கிளம்பியிருந்தோம். அப்படியே ஃபேமிலியாக கிளம்பிட்டோம். நான் சின்ன வயசாக இருக்கும் போதே என் டேடி இந்தியாவுக்கு வெக்கேஷன் வந்தாங்கனாலே ஏதாவது ஒரு பீச்சுக்கு போயிடுவோம். பூம்புகார், காரைக்கால், தரங்கம்பாடி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பீச்சுக்கு போயிடுவோம். பட் இந்த வாட்டி அது அன்பிளான்டாக நடந்துச்சு. நாங்கள் காரைக்கால் போக வேண்டிய சுச்சுவேஷன் தானாகவே ஏற்பட்டுச்சு. நாங்கள் இந்த தடவை இந்தியாவில் இருக்கிற அந்த 1 மந்த்துமே கிளைமேட் வந்து ஒரு ஈவனாகவே இல்லை, சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு. திடீர்னு நல்ல வெயில், இல்லைன்னா நல்ல மழை, இந்த மாதிரியே தான் இருந்துச்சு. நாங்கள் போகிற அன்றைக்குமே ரொம்ப க்ளவுடியாக இருந்துச்சு. லாங் ட்ராவல் காரில் இந்த வில்லேஜ் சைடாக போகிறதே ஒரு தனி ஹாப்பினஸ் தான். இல்லை ஈவினிங் ஒரு 4:30க்கெலாம் நாங்கள் காரைக்கால் ரீச் ஆகிட்டோம். நான் லாஸ்ட் டைம் காரைக்கால் வரும்போது இந்த மாதிரி ரைடெல்லாம் அங்கே இல்லவே இல்லை. பட் இப்போ நிறையா அங்கே வந்து ரைடெல்லாம் போட்டிருந்தாங்க. நல்ல சுல்லுன்னு வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. நாங்கள் கூட சூடாக இருக்குமோ என்னமோன்னு பயந்தோம். பட் சூடாலாம் இல்லை. பீச் கிட்ட போனோன்னா நல்லா கூலிங்காகவே இருந்துச்சு. எத்தனை டைம் போனாலும் அழுத்து போகாத ஒரு இடம்னா அது பீச்சுன்னு சொல்லலாம். நாங்களும் நிறைய வாட்டி பீச்சுக்கு போயிருக்கோம். பட் இந்த டைம் போனப்பையும் எங்களுக்கு அது கொஞ்சம் கூட அழுத்து போகலை. நல்லாவே என்ஜாய் பண்ணோம். இதுதான் பீச்சா? தண்டி என் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிச்ச ரிச்சாக்காரன் படத்துல பார்த்தது இன்னைக்கு தான் நேரில் பார்க்கிறேன். கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது என்று. சன்செட் ஆக போகிற டைமில் நல்லா ஜில்லுன்னு காற்றோட அந்த பீச்சை பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருந்துச்சு. மைண்டுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காகவும் இருந்துச்சு. கொஞ்சம் லேட்டாக நாங்கள் வந்ததுனால நாங்கள் இந்த தடவை பீச்சில் போய் காலெலாம் நினைக்கல. நாங்கள் சொன்ன மாதிரியும் அந்த வீட்டுக்கு போய் அவங்க திங்ஸ்லாம் நாங்கள் கொடுக்கணும் இல்லையா, அதனால் நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்புறம் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். சன் செட் ஆக இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சு. நாங்கள் கிளம்பலான்னு சொன்னோம். பட் என் தங்கச்சிங்களாம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலான்ட்டு நிற்க வச்சாளுங்க. ரெய்னி கிளவுட்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அப்போவே எங்கள் அம்மா சொன்னாங்க மழை வர மாதிரி இருக்குது, சீக்கிரம் கிளம்பிடுவோன்ட்டு. நடையா இது நடையா, ஒரு நாடகம் அன்றோ நடக்குது கிது. டைம் ஆயிடுச்சு கிளம்பலான்னு சொன்னால் அப்போ தான் என் தங்கச்சிங்க ரைடில் ஒரு 2 ரைட்லையாவது ஏறிட்டு போவோன்ட்டு ரொம்ப அடம் பிடிச்சாலுங்க. சரின்னு 2 ரைடில் மட்டும் ஏறினோம். அதில் ஃபர்ஸ்ட்டு இந்த கிராஸ் வீலில் தான் ஏறினோம். இந்த மாதிரி ரைட்லலாம் ஏறி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு ஏறினேன். நாங்கள் போன டைமில் நிறைய அங்கே கூட்டம் இல்லை. அதுவும் இல்லாமல் அந்த ரைட்லலாம் சுத்தமாக கூட்டமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த கிராஸ் வீலில் நானும் என் தங்கச்சி மட்டும்தான் உட்காந்துருந்தோம். வேறு யாருமே அதில் இல்லை. என் ஹஸ்பண்ட் என் பொண்ணை வச்சுட்டு கீழே நின்றுட்டு இருந்தாங்க. என் பொண்ணு ரொம்ப அழுதுட்டு இருந்தா. நாங்கள் அந்த கிராஸ் வீலில் சுற்றுறது வந்து அவளுக்கு ஏதோ எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டா போல் ரொம்ப அழுதுட்டு இருந்தா. அவளை எப்படியோ சமாதானப்படுத்தி கையில் ரைம்ஸ்லாம் வச்சு கொடுத்து என் ஹஸ்பண்ட் வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. யாருமே இல்லாமல் நாங்கள் மட்டும் அந்த ரைடில் போகிறதே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அடுத்து நாங்கள் போன ரைடு தான் இந்த ஜிக்ஸாக். கிட்டத்தட்ட இதில் 24 மெம்பர்ஸ் உட்காரலாம். ஆனால் இந்த மொத்த ரைட்லேயுமே நானும் என் தங்கச்சிங்க 2 பேரும் மொத்தம் 3 பேர் தான் உட்காந்துருந்தோம். வரவில்லை கொஞ்சம் நாளை வரும் என அஞ்சும் மீண்டும் முதல் பருவம். கைகள் சீப்பை தேடுது தானே, கண்கள் உன்னை தேடுது மானே. நாட்கள் மெதுவாய் போகுது வீணே, மெல்ல தொடுதே காதல். பீச்சுக்குன்னு போனாலே கண்டிப்பாக ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு தானே வருவோம். அதே மாதிரி இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டது பைனாப்பிள் தான் சாப்பிட்டோம். நல்லா உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாகூர் சைடு காரைக்கால் சைடெலாம் ஃபேமஸான வாடா, ப்ரான் வாடா, அதுவும் சாப்பிட்டோம். பட் அதை நான் ஷூட் பண்ண மறந்துட்டேன். பீச்சுக்கு போயிட்டு வர வழியில் இந்த சின்ன சின்ன கடையெல்லாம், டாய்ஸ் கடைலாம் இருக்கும்ல, அதில் வந்து லைட்டு இந்த மாதிரி ஷோ ஆகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு என் பொண்ணு வந்து விளையாண்டுட்டு இருந்தா.
அப்புறமா அந்த பீச்லேருந்து ஒரு 15 minutes டிஸ்டன்ஸில் தான் என்னோடய ஃப்ரெண்டு வீடு இருந்துச்சு. அவங்க வீட்டில் போய் திங்ஸ் நாங்கள் கொடுத்துட்டு நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். வர வழியில் செம மழை. நல்ல வேளை மழை பெய்யறதுக்கு முன்னாடி நாங்கள் பீச்லேருந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த விலாகை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம வெக்கேஷன் சீரீஸ் விலாக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு அல்டிமேட் விலாகோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye.